வணக்கம். புதுச்சேரியின் மின்கட்டண உயர்வு நடைமுறைக்கு வரவில்லை என்று மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி உள்ளதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தாகூர் அரசு கல்லூரி விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்தவில்லை என்று மின்கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் மக்களை பாதிக்கும் வகையில் மின்கட்டணம் உயர்த்தப்படாது என தெரிவித்தார். மேலும் கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் விற்பனை விவகாரத்தில் மெத்தனால் புதுச்சேரியில் இருந்து வந்தது என்ற புகார் குறித்து புதுச்சேரி அரசும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றது. இந்த விவகாரங்களில் புதுச்சேரி கலால்துறை, காவல்துறை, தொழில்துறை ஆகியவை தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றன என்றார். மின் கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு ஜேஆர்சி அந்த மின் கட்டணத்தை அவங்க உயர்த்திருக்கிறாங்க. இப்போ அதை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஆர்சிக்கு நம்ம திரும்ப நம்ம கடிதம் எழுதுகிறோம். அரசு சார்பாக கடிதம் எழுதுகிறோம். அது மட்டும் இல்லாமல் வேறு வழியில் அந்த மின் கட்டணங்களை குறைப்பதற்கு என்ன வழி, நம்முடைய அரசாங்கம் மானியம் மூலியமாக அவங்களுக்கு ஏதாவது மக்களுக்கு மானியம் மூலியமாக குறைக்கலாமா, என்ன பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 148 கோடி ரூபாய் டெஃபிசிட் வருது. அதனால் இதெல்லாம் சரி கட்டுறதுக்காகத்தான் நம்ம ஒரு சில மின்துறைகளில் இன்றைக்கி எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே இதை ஜேஆர்சி இது மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால் வேணால் நம்ம மின் எங்கே நம்ம வாங்குகிறோமோ அந்த இடத்துல விலை ஏற்றம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கு நாளுக்கு நாள் விலை ஏறிக்கிட்டு இருக்கிறதால அதை ஈட ஜேஆர்சி எடுத்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் கூட அதை நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஆர்சிக்கு நம்ம திரும்ப கடிதம் எழுதுகிறோம். நம்ம நேரடியாக சந்தித்து மின்துறை அமைச்சரே, மத்திய மின்துறை அமைச்சரே சந்தித்து கோரிக்கை வைக்கலாம் அப்படின்ற அடுத்த வாரத்தில் மின்துறை அமைச்சரை சந்திக்க இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சரி, அப்படி ஜேஆர்சியுடைய ஒப்புதல் கிடைக்கலனா கூட நம்முடைய மாநில அரசாங்கம் அவங்களுக்கு ஏதாவது மானியமாக கொடுக்கலாமான்னு முதலமைச்சரோட கலந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக புதுவை மாநில மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் அந்த கட்டணங்களை நிர்ணயிக்கிறதுக்கு அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும். ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதாவது எப்போதும் பார்த்தீங்கன்னாக்கா ஜேஆர்சி ஒரு அறிக்கை கொடுத்துட்ட பிறகு 5 நாளில் அது பத்திரிகை இதெல்லாம் நம்ம விளம்பரம் கொடுத்து அந்த 5 நாளுக்குள்ளே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் விதி. ஆனால் நம்ம இது வரைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதனால தான் அவங்ககிட்ட நம்ம ரிவ்யூ பெட்டிஷன் போடுறோம். இது ஒரு கோர்ட்டு மாதிரி தான், ஜேஆர்சி பொறுத்த வரைக்கும் ஒரு கோர்ட்டு மாதிரி தான். அதனால தான் நம்ம அவங்ககிட்ட நம்ம ரிவ்யூ பெட்டிஷன் போடுறோம். ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு இதை நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும், இந்த கட்டண உயர்வு எங்கள் மாநில மக்களுக்கு அது பெரும் சுமையாக இருக்கும், அதனால் இதை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஆர்சிக்கு நம்ம திரும்ப ரிவ்யூ பெட்டிஷன் போடுறோம், எழுதுகிறோம். அது தொடர்ந்து இப்போ மெத்தனாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழக அரசும் சரி புதுவை அரசும் சரி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்குது. அது முழுமையான விசாரணை அறிக்கை வந்த பிறகு உங்களுக்கு அது எங்கேருந்து வந்தது, எப்படி வந்ததுன்றதை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா முழுமையான அறிக்கை விசாரணை நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நேற்று கூட மரக்காணத்தில் ஒருத்தர் பிடிச்சிருக்கிறாங்க. திடீர்னு மாறுபட்ட கருத்துக்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. புதுசாக விசாரணையிலே புதிதான இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அது ஒரு முடிவான விசாரணை அறிக்கை வந்த பிறகு நாங்கள் உங்களுக்கு தகவல் சொல்கிறோம். அதாவது புதுச்சேரியிலேருந்து மாதேஷ் என்றவர் பிடிச்சிருக்காங்க. ஆனால் அவருக்கு பல்வேறு இடத்துல அட்ரஸ் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் அவர் ஐடி வச்சுருக்காரு, எல்லாமே இருக்குது. அந்த மதேஷ்ன்ற புதுச்சேரியில் பிடிச்சதால அது புதுச்சேரியிலேருந்து வந்தது அப்படின்னு ஒரு சூழ்நிலையை சொல்கிறாங்களே தவிர, அதனால தான் முழுமையான விசாரணை இன்னைக்கு மரக்காணத்தில் பிடிச்சிருக்கிறாங்க ஒருத்தரை. அது மாதிரி பல்வேறு இடங்களில் தமிழ்நாட்டிலையும் நிறைய அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எந்தெந்த இடத்துல அது மாதிரி மெத்தனால் இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில நேரத்தில் தமிழகத்தில் ஜிப்மரில் ஆய்வு செய்த அமைச்சரே, தமிழக அமைச்சரே இது தமிழ்நாட்டிலேருந்து வந்ததுன்னு ஏற்கனவே ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி மாறுபட்ட கருத்துகள் இருக்குது. அதனால் முழுமையான விசாரணை அறிக்கை இன்னும் வரல. அப்போ முழுமையான விசாரணை அறிக்கை வந்த பிறகு அதற்கான நிலையை உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம். நிச்சயமாக கலால்துறை, காவல்துறை எல்லாத்தையுமே முடுக்கி விட்டுட்டு இருக்கிறோம். தொழில்துறை எல்லா துறைகளையும் முடுக்கி விட்டு எதெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அந்த துறைகளெல்லாம் முடுக்கி விட்டு உடனடியாக அதை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. தமிழக போலீஸ் தான் வச்சிருக்காங்க. நம்ம இதுல சோதனை சாவடிகள் எதுவும் இல்லை. அமைப்பதற்கான அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கள்ளுக்கடை, சாராய கடை இதெல்லாம் அரசாங்கமே ஏலம் நடத்தணும். இது வரைக்கும் நம்ம பாண்டிச்சேரியில் எங்கேயாவது கள்ளசாராயம் இருந்திருக்குதா? இல்லையே.
தமிழ்நாட்டில் தானே இருக்குது, நம்ம ஊரில் இல்லையா? அப்போ அவங்க தானே அதை பார்த்துக்கணும். நம்ம ஊரில் அது இல்லாத போது நம்ம ஏன் அதுக்கான தனியாக சாவடி அமைச்சு அதை அமைச்சு இல்லாத ஒன்றுக்கு ஏன் நம்ம இது பண்ணணும்? இருக்கிறது தமிழ்நாட்டில், கலாச்சாரம் இருக்குது தமிழ்நாட்டில், பாண்டிச்சேரியில் இல்லையே. பாண்டிச்சேரியில் அரசாங்கமே ஏலம் வச்சு, முறையாக ஏலம் வச்சு, அரசாங்கம் ஏலம் வச்சு அது ஏலம் எடுத்து கடையை லீகலாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் போது இங்கே கள்ளச்சாராயத்துக்கு வாய்ப்பு இல்லை. புதுவை மாநிலத்தில் கள்ளச்சாராயத்துக்கு வாய்ப்பு இல்லை. புதுச்சேரியில் கல்வித்துறை, காவல்துறை உள்ளிட்ட துறைகளில் 5 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ச்சியாக பல்வேறு உயரதிகாரிகள் பணியாற்றி வராங்க. இதனால ஊழியர்கள் மத்தியில் ஏன்னா அவங்களே தொடர்ச்சியாக இருக்கிறதுனால அவங்க எதுவும் மாற்ற முடியல, அவங்களோட அதிகார பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு. இந்த தொடர்ச்சியாக 5 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்கள பணிமாற்றுதல் இல்லையே. ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய பணிமாறுதல் நாங்கள் வந்த பிறகு நிறைய தடவை செஞ்சுருக்கிறோம். அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள்லேருந்து செஞ்சுருக்கோம். 3 வருஷத்துக்கு மேலே இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் நிறையா பண்ணியிருக்கிறோம், இன்ஸ்பெக்டர் பண்ணியிருக்கிறோம், எஸ்பி பண்ணியிருக்கிறோம், டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா 17 இன்றைக்கு அந்த பணி இடமாறுதலை நேர்மையான முறையில் அவங்கள கவுன்சிலிங் முறையில் அந்த பணி இடமாற்றம் செய்திருக்கிறோம். இன்றைக்கு எல்லாமே முறையாக செய்யப்பட்டு இந்த அரசாங்கம் வந்த பிறகு செய்யப்பட்டிருக்கு. அது நீங்கள் பொய்யான குற்றச்சாட்டு. அது மாதிரி பணியிட மாற்றம் செய்யல, ரொம்ப நாள் ஒரே இடத்துல ஒரே அதிகாரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது பொய்யான குற்றச்சாட்டு. அது மாதிரி தனிப்பட்ட முறையில் ஏதாவது அதிகாரிகள் இருந்தால் அதை சுட்டி காட்டினா அதை சரி செய்யறதுக்கு இந்த அரசாங்கம் தயாரா இருக்குது. பல காவல் நிலையங்கள்ல காவலர்கள் இன்னும் பணியிடம் மாறாம 7 வருஷம் 8 வருஷம் பணி செய்யறாங்க. இல்ல, நீங்க சொல்லியிருக்கிறீங்க, இந்த அரசு கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அது மாதிரி இருந்தா நிச்சயமா அந்த பணியிட மாறுதல் நிச்சயமா நடைபெறும். அது மாதிரி நீண்ட நாள் இருந்தாங்க நிச்சயமா அவங்க மாற்றப்படுவார்கள். நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கரையாம்புத்தூர் அரசு சுகாதார நிலையம் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி உள்ளதாகவும் உடனடியாக சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கரையாம்புத்தூர் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. இங்கு கரையாம்புத்தூரை சுற்றியுள்ள கிராமம் மற்றும் தமிழக பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வருகின்றனர். இங்கு மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் பற்றாக்குறை உள்ளது என கூறப்படுகிறது. மேலும் மதியம் 2 மணிக்கு மேல் செவிலியர் மற்றும் அட்டெண்டர் மட்டுமே இருப்பதாகவும் மற்ற நேரங்களில் மருத்துவர் இருப்பது கிடையாது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் இரவு நேரத்தில் அங்கு பணியில் யாரும் இல்லாததால் ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் மது பிரியர்கள் மது அருந்துவதாகவும் இதனால் அப்பகுதியில் பாதுகாப்பற்ற சூழல் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இது குறித்து சுகாதாரத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே 250 ஆண்டுகள் பழமையான வேப்ப மரம் வேரோடு சாய்ந்து அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்துள்ளது டிஎன் பாளையம் கிராமம். இங்கு பொறையாத்தம்மன் கோயில் மற்றும் குளக்கரையில் சுமார் 250 வருடங்களுக்கும் மேலான மிகவும் பழமை வாய்ந்த வேப்பமரம் உள்ளது. இந்த மரத்தின் கிளை பாகங்களின் சுற்றளவு பெரிய அளவில் படர்ந்துள்ளதால் எந்நேரமும் நிழல் பகுதியாகவே காணப்படும். மேலும் பல தலைமுறைகளாக மரத்தடி பாடசாலை ஆரம்பித்து ஊர் பொதுக்கூட்டம், சுய உதவி குழுக்கள் மீட்டிங் என சமூக அமைப்புகள் கூட்டம், விளையாட்டு வீரர்கள் பயிற்சி என பன்முகத்தன்மை கொண்டு விளங்கியது இந்த வேப்ப மரம். இந்த நிலையில் புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழை காரணமாக மரம் சிதிலமடைந்து அடிப்பாகத்தோடு முறிந்து விழுந்தது. சுமார் 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பன்முகத்தன்மை கொண்ட இந்த வேப்ப மரம் சாய்ந்தது அப்பகுதி கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரியில் அட்டை பெட்டிகளுக்கான ஜிஎஸ்டி வரியை 12% குறைக்க வேண்டுமென பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுடெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி குழு கூட்டத்தில் பேசிய புதுச்சேரி அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஜிஎஸ்டி பதிவு தொடர்பான செயல்முறையில் ஆதார் பயோமெட்ரிக் அங்கீகார நடவடிக்கை புதுச்சேரியில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் செயல்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையிலே தற்பொழுது நாடு முழுவதும் அந்த முறை செயல்படுத்தப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தில் வணிக வரித்துறையால் செயல்படுத்தப்படும் ஜிஎஸ்டி சம்பந்தமான செயல்முறையீடுகளுக்கு விதிக்கப்படும் நிதி வரம்பை புதுவை போன்ற சிறிய மாநிலங்களுக்கு குறைக்க வேண்டும். அட்டை பெட்டிகளுக்கான ஜிஎஸ்டி வரியை 18% 12% குறைக்க வேண்டுமென அமைச்சர் வலியுறுத்தினார்.
கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டு ஜிப்மரில் சிகிச்சை பெற்று வந்த 5 பேர் உட்பட 7 பேர் வீடு திரும்பி உள்ளனர். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷ சாராயம் குடித்து சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் சிகிச்சை பலனின்றி 58 பேர் உயிரிழந்தனர். கடந்த 19ஆம் தேதி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக 19 பேர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மணி, கிருஷ்ணமூர்த்தி மற்றும் இந்திரா ஆகியோர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனையில் திருமாவளவன், ஏசுதாஸ், மகேஷ், முருகன், பெரியசாமி, பரமசிவம், மாயக்கண்ணன், கண்ணன், பாலு, மோகன், சின்னசாமி, சிவராமன், சாரதா, சத்யா, ராமநாதன், வந்தனா ஆகியோர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மேலும் மகேஷ் என்பவருக்கு அட்டெண்டராக வந்த அதே பகுதியை சேர்ந்த செல்வம் என்பவரும் ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதால் சிகிச்சை பெறுபவர்கள் எண்ணிக்கை 17ஆக உயர்ந்தது. இதில் 10 பேருக்கு வெண்டிலேட்டர் மூலமும் மற்றவர்களை தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்தும் சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த கள்ளக்குறிச்சியை சேர்ந்த சத்யா, பரமசிவம், முருகன், சின்னசாமி, சாரதா ஆகிய 5 பேர் குணமடைந்து நேற்று முன்தினம் இரவு வீடு திரும்பி உள்ளனர். மேலும் 12 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 3 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்று கள்ளக்குறிச்சி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கருணாபுரத்தை சேர்ந்த வேலுசாமி, அதே பகுதியை சேர்ந்த சிவகுமார் ஆகியோரும் சிகிச்சையில் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அடுத்த நவமால் மருதூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்துக்குட்பட்ட நவமால் மருதூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் அக்னி மகோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று வருகிறது. இதில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று பஞ்ச பாண்டவர் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணமும், அர்ஜுனன் தவநிலை உபன்யாசமும், அரவான் களபலி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று விழாவின் முக்கிய நிகழ்வான நண்பகல் படுகளம் நிகழ்ச்சி, மாலை தீமிதி திருவிழாவும் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள் என ஏராளமான பக்தர்கள் அம்மனை வேண்டி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்கும் முறையை கைவிடக் கோரி CITU தொழிற்சங்கத்தினர் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் காலியாக 25,000 பணியிடங்களை நிரப்பி அனைத்து அரசு பேருந்துகளை முழுமையாக இயக்க வலியுறுத்தியும், பணியில் இருக்கும்போது மரணமடைந்த 5000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வலியுறுத்தியும், நவீன அடிமைத்தனத்திற்கும் சுரண்டலுக்கும் வித்திடும் வகையிலும் தொழிலாளர்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தும் ஒப்பந்த ஊழியர்களை பணியில் சேர்க்கும் தமிழக அரசின் முடிவை கைவிட வலியுறுத்தியும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் உள்ள தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்து நிலையம் முன்பு போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் CITU தொழிற்சங்கத்தினர் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் சாராயம் பதுக்கி விற்பனை செய்த 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 100க்கும் மேற்பட்ட சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ சாராயம் குடித்து 58 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் காவல்துறையுடன் முதலியார்பேட்டை வேல்ராம்பட்டு பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்ட சாராயம் விற்பதாக வந்த தகவலை அடுத்து விசாரணை மேற்கொண்ட போது மாரியம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் சக்கரவர்த்தி என்பவர் பாக்கெட்டுகளில் சாராயம் பதுக்கி விற்றது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரது வீட்டில் சோதனை மேற்கொண்ட போலீசார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரவர்த்தி மற்றும் அவரது மகன் ராஜன் ஆகியோரை கைது செய்து அவர் வீட்டில் இருந்து 100க்கும் மேற்பட்ட சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி நினைவு தினம் ஊசுடு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது.
பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி நினைவு தினம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி உருவப்படத்துக்கு பாஜக தொகுதி தலைவர் ஐயனார் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் முத்தாலு முரளி, சிவசங்கர் உட்பட பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறையில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் 60க்கும் மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணியில் உள்ளனர். கடந்த 18 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் இவர்களுக்கு தேசிய கிராமப்புற சுகாதார திட்ட நிதியில் இருந்து ஊதியம் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு, போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆனால் சுகாதாரத்துறை இயக்குநர் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக சம்பளம் நிறுத்தம் செய்வதாகவும் ஊதிய உயர்வு அளிக்க கூடாது என ஆணை போட்டிருப்பதாக ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் சுகாதாரத்துறை அலுவலகத்தில் இயக்குநர் ஸ்ரீராமுலு அறையின் முன்பாக 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தரையில் அமர்ந்து தொடர் தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் வரும் 24ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக பணிகளை புறக்கணித்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் பணிபுரியும் திருநங்கைகளுக்கு அதிகாரிகள் பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக திருநங்கைகள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவர் ஷீத்தல் தலைமையில் சமூக அமைப்பினர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஷீத்தல், புதுச்சேரி HIV கட்டுப்பாட்டு சங்கத்தின் கீழ் செயல்படும் திருநங்கை, திருநம்பியர், ஓரின செயற்கையாளர்களுக்கான HIV கட்டுப்பாட்டு திட்டத்தில் செயல்படும் திருநங்கைகளுக்கு அங்கு பணிபுரியும் 2 அதிகாரிகள் பாலியல் தொந்தரவு, மன உளைச்சலும் ஏற்படுத்துகின்றனர் என குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக முதலமைச்சர், அமைச்சர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்ற அவர், திருநங்கைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கும் அதிகாரிகள் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க உள்ளதாகவும், வருகின்ற புதன்கிழமையன்று பேரணியாக சென்று ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். பாரதிய ஜனசங்கத்தின் முன்னாள் தலைவர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் 71வது நினைவு தினம் மணவெளி தொகுதியில் தவளக்குப்பம் பகுதியில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பாரதிய ஜனதா சங்கத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் 71வது நினைவு தினம் மணவெளி தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில விவசாய அணி தலைவர் ராமு, விவசாய அணி மாநில பொதுச் செயலாளர் சக்திபாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், முன்னாள் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், ரமேஷ் ரெட்டியார், குமரன், சக்திவேல், பன்னீர் செல்வம், மணிகண்டன், பிரியா, சுமதி, வாழ்முனி, நாகமுத்து, ஜெயக்குமார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பஞ்சாப் மாநிலத்தில் தேசிய அளவில் நடைபெற்ற ஜூனியர் பிரிவுகளுக்கான வலுத்தூக்கும் போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த மாணவர் பிரஜன்ராஜ் வெள்ளி பதக்கம் பெற்று பெருமை சேர்த்துள்ளார். ஜூன் மாதம் 16 முதல் 21ஆம் தேதி வரை பஞ்சாப் மாநிலம் பட்டேலா பகுதியில் கடந்த 16ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை அகில இந்திய சப் ஜூனியர் பிரிவுகளுக்கான வலுத்தூக்கும் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் புதுச்சேரி மாநிலம் சார்பில் புதுவை தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவன் பிரஜன்ராஜ் கலந்து கொண்டு 59 கிலோ எடை பிரிவில் வெள்ளி பதக்கத்தை வென்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்தார். இந்நிலையில் டே பிரேக்கர் ஜிம்மில் பயிற்சி பெற்ற வெள்ளி பதக்கம் வென்ற மாணவன் பிரஜன்ராஜ் புதுச்சேரிக்கு வந்த நிலையில் அவருக்கு சால்வை மற்றும் மாலை அணிவித்து இனிப்புகளை ஊட்டி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.